இந்த படத்தை பத்தியே மறந்து எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாக்குற அளவுக்கு வந்துச்சு. இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா என்ன நடக்குது சென்சார் போர்டு அது நடக்குது இப்போ எல்லாரும் ஆமாங்க போன வாரம் கூட கேள்விப்பட்டேன் இந்த வாரம் ஏதோ சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா ஜனநாயகம் பத்தி சமீபத்தில் நான் ஒரு நண்பர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னார், அப்படி செஞ்சுட்டு இருக்க ஒருத்தரை போய் திடீர்னு வந்து குறை சொன்னோம் அப்படின்னா அப்படியே கேஸ் போறீங்கன்னா சரி போட்டு அதில் ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக அது கேஸ் போடாமல் விட்டுருந்து மறுத்தணிக்கைன்னா அவங்களே ஜனவரி 9 போல 19, 20 ரிலீஸ் ஆயிருக்கும். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு பர்டிகுலர் சென்சார் அவங்க எல்லாம் கொடுத்துட்டுருக்காங்க, ஆல்ரெடி கொடுத்துட்டுருக்காங்க. நான் தான் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டோம் ரிலீஸ் பண்ண வேண்டியது இல்லை சார், தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணாமல் இங்கே பண்ண முடியாதுன்னு போடு ஃபைன் இருக்காங்க, எல்லாருக்கும் ஃபைன் போட்டுருக்காங்க. தியேட்டர் உள்ளவங்களுக்கு எவ்வளோ பெரிய லாஸ் ஆயிடும். என்ன படத்தை போடுவீங்க திடீர்னு பழைய படத்தை ரீலீஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் எப்படி சார் ஒத்துப்பாங்க? விஜய் என்பவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான ஸ்டார், டவுட்டே கிடையாது. இந்த லவ் ப்ரப்போஸ் பண்ற சீன்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் என் ஃப்ரெண்டு சொன்னான் சி வழியாத அப்படின்னு. இப்போ பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆன மாதிரி தான் தெரியுது. இந்த பிப்ரவரிக்குள்ள விடுவாங்களா இல்ல இதெல்லாமே விஜயோட பிளான் தான்? ஏன்னா எலெக்ஷன் நெருங்குற டைம்ல இந்த மாதிரியான ஒரு படம் வந்துச்சுன்னா அது வந்து திடீர்னு எலெக்ஷன் டைம்ல இந்த பக்கம் வந்து ஸ்டாலின் ஐயாவோட போட்டோவும் இந்த பக்கம் உதயநிதி சாரோட போட்டோவும் ரெண்டு பேரையும் வச்சு இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு ரெண்டு பேரும் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு வரேன். எனக்கு பயமா சரி அதுக்குன்னு வரும்போது நான் எனக்கு இப்போ ஓட்டு போடாதீங்க நான் சிஎம் ஆகல எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து விடுங்க நான் சிஎம் ஆயிடுறேன்னா சார் சொல்ல முடியும்? சொல்லாமே. காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் விஜயாஸ்மின். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் காந்த மீடியா நேயர்களுக்கும் வணக்கம். விஜயோடைய ஜனநாயகன் படம் ஃபர்ஸ்ட் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறம் வருமா வராதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை பத்தியே மறந்து எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குற அளவுக்கு வந்துச்சு. இல்லைம்மா, இது ஒரு தமிழ்நாடை பொறுத்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமே 3 நாளைக்கு மேலே அது பெரிய அது பற்றி பேச மாட்டாங்க. ஸோ ஒரு 3 days பேசுவாங்க, 4 days பேசுவாங்க, அவ்வளோதான். அது ஒரு ஃபீவர் இருக்கும்போதே அது வந்துடணும், அதுக்கு வந்து தடைகள் வரக்கூடாது. அது என்ன ஆயிடுச்சுன்னா ஜனநாயகன் பற்றி சமீபத்தில் நான் ஒரு நண்பர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னார், அதாவது ஜனநாயகன் படம் வந்து ஜூன் மாதம் போன வருஷம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பேட்ச் ஒர்க்கு சீன்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு இருந்தது. அதெல்லாம் ஆட் பண்ணி அதை அப்போவே சென்சாருக்கு அனுப்பியிருக்கலாம். இவங்க அதை வச்சிருந்து ஒரு டிசம்பர் மாதம் அனுப்பியிருக்காங்க. டிசம்பர் மாதம் அனுப்பும்போது ஓகே இத்தனை நாள் ஆகும் அப்படின்றாங்க. இவங்க ஜனவரி 9 ரிலீஸுங்கிறது எப்போ சொல்லிட்டாங்க. சட்டப்படி அது சொல்லக்கூடாதுன்னு கிடையவே கிடையாது. ரிலீஸ் டேட்டு நீங்கள் சொல்லலாம், அது வந்து தப்பு கிடையாது. ஸோ அதனால் ஜனவரி 9 ரிலீஸ்னு எல்லாரும் வெயிட் பண்ணாங்க. இவங்க அந்த சென்சாருக்கு அனுப்பிச்சப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இல்லை இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதில் ஒருத்தர் மட்டும் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, அவருக்கு வந்து இது எனக்கு உடன்படலை அப்படின்னு சொல்லி அவர் கடிதம் போட்டார். எதுக்கு? டெல்லி. அதுவும் நிறைய விஷயமா போச்சு அரசியல் ரீதியாக தான் அப்படின்ட்டு எல்லாமே. அது வந்து கடிதம் போட்டார். இப்போ டெல்லி வரைக்கும் போயிடுச்சு. ஸோ டெல்லி வரைக்கும் போனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா ஓகே அப்போ அவருக்கு பிடிக்கலாமே எப்படி வழக்கமாக கன்வின்ஸ் பண்ணுவாங்களாம் எல்லாரும். இல்லை சார் நீங்கள் அப்படி நினைக்காதீங்க, எங்களுக்கு அந்த பாயிண்ட் தோணலை அப்படின்னு அது மாதிரி கன்வின்ஸ் பண்ண போயிருக்காங்க. இவங்க வந்து அடுத்தது மறுதணிக்கைக்கு வரணும்ல, மறுதணிக்கைக்கு வராமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் எப்போயே கொடுக்காம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவங்க போய் ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து கேஸ் போட்டாங்க. இப்போ எந்த ஒரு தொழிலை செய்கிறவங்களையும் அந்த தொழிலை வந்து நீங்கள் செய்கிறது சரியில்லை, அதாவது பல வருஷமாக செஞ்சுட்டு இருக்க ஒருத்தவங்க ஆண்டாண்டு காலமாக கடந்த ஒரு சினிமா ஆரம்பிச்சதுலேருந்து இந்த சென்சார் போர்டு வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு மேலே 75 இயர்ஸ்க்கு மேலே அப்படி செஞ்சுட்டு இருக்க ஒருத்தரை போய் திடீர்னு வந்து குறை சொன்னோம் அப்படின்னா அப்படியே கேஸ் போடுறீங்கன்னா சரி போட்டுக்கங்க. இப்போ கேஸ் போட்டதுனால அது என்ன ஆயிடுச்சுன்னா அது போய் தள்ளி போயிடுச்சு. அதில் ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக அது கேஸ் போடாமல் விட்டுருந்து மறுத்தணிக்கைன்னா அவங்களே ஜனவரி 9 போல 19, 20 ரிலீஸ் ஆயிருக்கும். என்ன பண்ணுவாங்க சென்சாரில் இந்த சீனை நீங்கள் தூக்கலைன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுப்போம், அண்டர் 18 பார்க்க முடியாது அப்படின்னு மேக்ஸிமம் சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான் பண்ணுவாங்க. இப்போ இவ்வளோ வரைக்கும் படங்கள் வந்து அப்படி தான் வந்தது. எதுவுமே இந்த படத்தை நீங்கள் ரிலீஸே பண்ணக்கூடாது, இந்த காட்சி ஒரு சில காட்சிகள் நீக்குங்கன்னு சொல்லுவாங்க. அதில் சில விதிமுறைகள் இருக்குது. இப்போது நம்ம ஒரு ஆர்மி பற்றி எடுக்கிறோம் அப்படின்னா ஆர்மியோடைய லோகோ எம்ப்ளம்லாம் யூஸ் பண்ணும்போது ஹோம் செக்ரட்டரிகிட்ட பர்மிஷன் வாங்கணுமா, அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் அதை செய்யணுமா. அதெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறோம், எங்கள் படத்தில் இந்த மாதிரி வச்சுருக்கோம். அதெல்லாம் இவங்க ஏதோ பண்ணலை, அது பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிறதும் இல்லை அது கொஞ்சம் பண்ணுறதுக்கு டிலே ஆகிடுச்சுங்கிறதும் ஒரு சர்ச்சையாக பேசிகிட்டே இருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் என்ன வந்து எக்ஸாக்டாக நடந்ததுன்னு தெரில. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் என்னன்னா ஒரு வேலையை ஒருத்தர் செய்யும் போது அதை தடுத்து நாமளே வந்து அவங்கள எதிர்த்து போகிறது, நீங்கள் செஞ்சது சரியில்லை அப்படின்னு சொல்லி குறை சொல்கிறது இல்லையா, அவங்க ஆண்டாண்டு காலமாக செய்கிறத அது என்னைக்குமே ஒருத்தருக்கு எரிச்சலை தரும். நிறைய சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டது என்னன்னா இது எல்லாமே விஜயோட பிளான் தான். ஏன்னா எலெக்ஷன் நெருங்குற டைம்ல இந்த மாதிரியான ஒரு படம் வந்துச்சுன்னா அது வந்து விஜயா பண்றது தான், இது வந்து பிரச்சனைகள்லாம் கடந்து ஒரு வர விஷயமா தான் இருந்துச்சு. இப்போ எதுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் அதை விஜயா பண்ணதாவே வச்சுக்கோம். விஜய் ஒரு பிளான் போட்டார்னா அவங்களுக்கு முன்னாடி சில
பாட்டன்மார்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வேற ஒரு பிளான் போடுவாங்கல்ல. அப்போ நீங்கள் வந்து எலெக்ஷனை ஒட்டி அப்படி ரிலீஸ் பண்ணி அப்படியே அந்த ஒரு மாஸ் காட்டி அப்படியே எலெக்ஷனில் கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கலாம். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, மறுதணிக்கு அமைச்சிருக்கிறாங்க. சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள படத்தை எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த படத்தில் ஒர்க் பண்ணி 1.5 நாளில் என்னையோ வந்து சென்சார் இதில் வந்து மறுதணிக்கு அமைச்சு இமீடியட்டாக கொடுத்தாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ ஒரு பெரிய எப்படி 1.5 நாளில் பண்ணீங்க, நான் சொன்ன கரெக்ஷன்லாம் நாங்கள் ஒரு டே அண்ட் நைட்டாக உட்காந்து ஒர்க் பண்ணி பண்ணோம். ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிடணும் அப்படின்னு. அது மாதிரி இந்த படத்துக்கு பண்ணலாம். இந்த படத்துக்கு அவங்க பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆஸ் பர் த ரூல் 20 நாள் போச்சுன்னா மார்ச் 3ஆம் தேதி ஆகிடும். எலெக்ஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. எலெக்ஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா கட்சி ஆரம்பிச்சிருக்க ஒருத்தருடைய படம் ரிலீஸ் ஆகும். அது ரூல். இல்லைன்னா அது கட்சி சார்ந்து இருக்கக்கூடாது. அப்படியே ரிலீஸ் பண்ணணும்னா எலெக்ஷன் கமிஷன் பார்க்கணும். இப்போவே பண்ண வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல. இப்போ பண்ணலாம். ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா இன்னொரு பெரிய பிரச்சனை, இந்த படம் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொல்லி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு பர்டிகுலர் சென்சார் இருக்குது. எங்கள் நாட்டில் இது நாங்கள் Under 13 போடுவோம், இது வந்து இப்போ 15+ போடுவோம்னு ஒன்று இருக்குது. மலேசியாவில், லண்டனில், அமெரிக்காவில் எல்லாருக்குமே ஒன்று சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் கொடுத்துட்டுருக்குறாங்க, ஆல்ரெடி கொடுத்துட்ருக்குறாங்க. கொடுத்தோடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க கேட்டிருக்காங்க, நீ புக் பண்ணியிருக்க, நான் தான் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டோம், ரிலீஸ் பண்ண வேண்டியது. இல்லை சார், தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணாமல் இங்கே பண்ண முடியாதுன்னு போடு ஃபைன்னு இருக்காங்க. எல்லாருக்கும் ஃபைன் போட்டிருக்காங்க. எல்லா தேட்டரும் ஃபைன் போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம இவர் இருக்கார் இல்லையா, திருப்பூர் மணின்னு நினைக்கிறேன், நம்ம திரையரங்க உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர். அவர் வந்து அவருடைய தேட்டர் ஒன்று இருக்குது. நான் வந்து கரெக்டாக 9ஆம் தேதி அடுத்த நாள் வந்து திருப்பூரில் இருக்கேன். இருக்கும்போது அவர் தேட்டரில் பார்க்குறேன், எல்லா ஸ்க்ரீன்லேயும் வந்து பராசக்தி போச்சு. ஏன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்களே, இது 5 தேட்டர் 5 தேட்டர்னு, இன்னும் படமே வரலையே. அப்போ அவர் தேட்டர் வச்சுருக்காரு. அது மாதிரி தேட்டர் உள்ளவங்களுக்கு எவ்வளோ பெரிய லாஸ் ஆகிருக்கும். என்ன படத்தை போடுவீங்க, பழைய படத்தை போடுங்கிறாங்க, திடீர்னு பழைய படத்தை ரீரிலீஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்படி சார் ஒத்துப்பாங்க? ஸோ இதனால் பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது தயாரிப்பாளர்கள், அதுக்கப்புறம் தேட்டர் உரிமையாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்கெல்லாம் பயங்கரமாக பாதிக்கப்பட்டுறாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சென்சார் சர்டிஃபிகேட்லாம் கைக்கு வந்து அஃபிஷியலாக ஃபிசிக்கல் காப்பி பார்த்தோன்னே தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் சரி நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மாலாம் யாரும் மறுபடியும்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க, சர்டிஃபிகேட் காமிங்கன்றோம். சரி, இப்போ ஜனநாயகன் வருமா வராதா? ஏன்னா இப்போ பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆன மாதிரி தான் தெரியுது. இந்த பிப்ரவரிக்குள்ளே விடுவாங்களா இல்லை வருமா வராதா? அது ஜனவரி ரிலீஸ் ஆக வேண்டிய ஜனநாயகன் அது வந்து பிப்ரவரி வருதுன்னா ஃபெப் நாயகனாவது வருமானு கேட்குறீங்க. ஸோ அந்த ஃபெப் நாயகன் வர்றதுக்கும் வாய்ப்புகள் வந்து 70-30 இருக்குது. ஏன்னா 70% வரலாம், 30% வராமல் கூட போகலாம். ஏன்னா அது டிபெண்ட்ஸ் ஆன் த சென்சார் போர்டு. அவங்க அதான் சொன்னல, ஒருத்தர் நம்ம குறை சொல்லும்போது ஒன்றும் இல்லைம்மா, சாதாரணமாக போயிட்டு நம்ம வெளியில் போயிட்டு ஒரு ஆட்டோ எடுக்கிறோம். ஒரு ஆட்டோ ரெகுலராக ஓட்டுறாரு. நாங்கள் அந்த ஆட்டோ உங்களுக்கு திருப்பவே தெரில அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், இறங்கி போங்க, வேறு ஆட்டோவில் போங்கன்றான். ஒரு ஆட்டோக்காருக்கே ஒரு டென்ஷன் வரும்போது, ஏன்னா அவருடைய தொழில், ஒருத்தருடைய தொழிலில் இன்னொருத்தரை இன்க்ளூட் பண்ணி இதை உங்களுக்கு செய்ய தெரிலன்னு சொல்லவே கூடாது. அவர் பல வருஷமாக செஞ்சிட்ருக்காரு. அது வந்து நாகரிகம் கிடையாது. நீங்கள் ஏதாவது கொஞ்சம் பார்த்து முடிச்சுட்டாங்க, ஏன்னா அது உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னால் தான் கண்டிப்பாக சார் உங்களுக்கு செய்யாமல் வேறு என்ன சார். அதே ஆட்டோக்கார் வந்து நமக்கு ரொம்ப ஹாப்பியாகிடாதுண்ணே, 5 நிமிஷம் கொண்டே விட்றேண்ணே அப்படின்னு. அவருக்கு தெரியும் எது ரூட்டு எப்படி போகணுங்கிறது நல்லா தெரியும். இவங்க போய்ட்டு அவங்கள்ட்ட எதிர்த்து நின்று நாங்கள் யார் தெரியுமான்னு அவங்க காமிச்சிட்டாங்க. இப்போ அதனால் இது 20 நாளுங்கிறது டைம், அதாவது மறு தணிக்கைக்கு 20 நாளுங்கிறது டைம். 20 நாளைக்குள்ளே அவங்க பண்ணிடணும். பண்ணிட்டும் இல்லை இதில் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னா அப்போ கோர்ட்டுக்கு தான் போகணும், திருப்பி கோர்ட்டுக்கு தான் போகணும். அப்போ தான் கோர்ட்டுக்கு போகணும். இப்போ போகக்கூடாது, முதல் தணிக்கையில் போயிருக்கக்கூடாது, அப்போ தான் கோர்ட்டுக்கு போகணும். இப்படிலாம் போனாங்கன்னா அந்த படம் வந்து எலெக்ஷன்லாம் முடிஞ்சு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சார், ஆனால் இவ்வளோ நாளாக அந்த ஒரு விஷயத்தை வச்சு தானே கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே போயிடுச்சு. இப்போ தான் 3 நாளுக்கு முன்னாடி கூட மறுதணிக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனால் அது யாரும் இப்போ சூடாக பேசவே இல்லையே, ஜனநாயகம் வந்தா என்ன வரலன்னா என்ன அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆமாம், அந்த ஃபீவர் இல்லைல்ல. இப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணோம், யூடியூப்ல வந்து ஜனநாயகம் இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா, என்ன நடக்குது, சென்சார் போல அது நடக்குதுன்னா இப்போ எல்லாரும் ஆமாங்க போன வாரம் கூட கேள்விப்பட்டேன், அது இந்த வாரம் ஏதோ சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ படம் வந்துச்சுன்னா அதுக்கான வைப் இருக்குமா இருக்காதா? வைப் இருக்குமா. விஜய் என்பவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான ஸ்டார், டவுட்டே கிடையாது. நான் இதை எங்கே வேணாலும் அடித்து சொல்லுவேன். ஏன்னா அவர் யங்ஸ்டர்ஸ் வந்து நாங்கள் காலேஜ் படிக்கும்போது எப்பவுமே விஜய் படம் தான், விஜய் படம் பார்க்குறது தான் காலேஜ் பசங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருந்திருக்கீங்க. ஆமாம், நான் தான் சொல்கிறேன். நான் குஷி படம் வந்து பார்த்துட்டு அந்த லவ் ப்ரப்போஸ் பண்ணுற சீன்லாம் பார்த்துட்டு இங்கே உட்காந்து கத்திட்டு இருப்போம் தேட்டரில். என் பக்கத்தில் என் ஃப்ரெண்டு சொல்லுவான், சி வழியாத அப்படின்னா, இருறா அவர் இப்போ சொல்லணும். அந்த இடத்துல வந்து ஜோதிகா வந்து ஒரு இடத்துல வந்து அந்த லவ்வை ப்ரப்போஸ் பண்ண வரும்போது இல்லை, விஜய் வந்து இல்லை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்வார். அப்படி சொன்னோம்ல,
சொல்லு அப்படி சொல்லு அவனுக்கு தெரியும். இப்படிலாம் எனர்ஜியாக படம் பார்த்தோம். பிரியமுடன் பார்த்துருக்கோம். ரிலீஸ் அன்னைக்கு வெற்றி தேட்டரில், குரோம்பேட் வெற்றி தேட்டரில் வந்து மார்னிங் ஷோ பார்த்துருக்கோம். அப்படிலாம் பார்த்துருக்கோம். நான் சொன்னேன் விஜய் இஸ் அ ஸ்டார். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அதனால வைபெல்லாம் இருக்கும், ஸ்டாராக வைப் இருக்கும். அது அரசியல் சரி வருமானு எனக்கு தெரியல. அது இந்த படத்தில் இப்போ சேர்த்தது வந்து முன்னாடியே வந்திருந்தா பரவாயில்ல, இனிமேல் வந்து அது வேற ஓட விட மாட்டாங்க. அது கொஞ்சம் கஷ்டம் தான். இதெல்லாம் நம்ம சினிமா சைட்லயே பார்த்தாலும் இப்போ அரசியலுக்கு போனதுனால தான் இந்த ஒரு இஷ்யூலாம் வருது. அதுவும் விஜயோட ஆலோசகர் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இதுக்கு ஒரு பிரச்சனை கிடைச்சிச்சு அப்படின்றது. சென்சார்லயும் அரசியல் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி பேசலாம் போயிட்டு இருக்கு. இதுக்கு சென்சார் போர்டுங்கிறது என்ன, ஃபுல் ஃபார்ம் என்ன? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் த சென்சார். சென்ட்ரல்ல யார் இருக்கா? அப்போ ஏதாவது ஒன்று இருக்கும்ல, அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அது இருந்திருக்கும். அதான் சொன்னேன்ல, நீங்கள் ஒரு இடத்துல இருக்கும்போது நம்ம எதிரி யாருங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும். இவர் என்ன பண்ணான்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன பையன் அவன் சொல்கிறான், போட்டியே 2 பேருக்கு தான் அப்படின்னு அந்த டைலாக்லாம் சொல்கிறான். அப்போ என்னன்னா, இவர் இந்த எதிரியை ஃபிக்ஸ் பண்ணுறான்னா, சக கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று நீங்கள் எங்களை சேர்த்துக்கணும், இல்லை எதிரின்னு சொல்லணும். நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏதோ யாருமே இல்லாத மாதிரி. அப்போ என்ன ஆகணும்? ஓ, எங்களை நீங்கள் பொருட்டா கூட மதிக்கலையா? அப்போ அது கோவம் வருமா வராதா? அது கோவம் வரும். அந்த கோவத்தை நீங்கள் தூண்டக்கூடாது, அது தப்பு. அதனால தான் சொன்னேன், அஸ் அ ஸ்டாரா அவர் நான் கம்பேரே பண்ண மாட்டேன். நான் இப்பவும் சொன்னேன், விஜய் எப்பவுமே யங்காக இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர்லாம் ஏன் போயிருந்தது ஷார்ட் அண்ட் பேப்பர் லுக்லாம் வராருல, அது எனக்கு பிடிக்காது. ஆனால் பொலிட்டிக்கலாக பார்க்கும்போது ஏன்னா யாரையா ஒருத்தர் எதிரினாவது சொல்லு, எதிரி இல்லைனாவது சொல்லு. இவங்களெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. அவர் ஒருத்தர் தானே சொல்றாரு டிஎம்கே. அது என்னன்னா, யாராவது ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறது. தமிழ்நாடு எலெக்ஷனு, ஸ்டேட் எலெக்ஷன்ல நிற்கதான் யாரு ஆளுங்கட்சியை தான் நம்ம திட்டணும், அப்போதான் நம்ம எதிர்கட்சி ஆக முடியும். அதனால ஆளுங்கட்சியை உடனே சொல்றாரு, அது சரியில்லை இது சரியில்லை, அவங்க தான் என்னோட எதிரியே அப்படிங்கிறாரு. ஆனால் இப்போ மற்ற அலையன்ஸ் பார்ட்டிலாம் இருக்காங்கல்ல, இப்போ ஏடிஎம்கே இருக்கிறாங்க, பாமக இருக்கிறாங்க, நாம் தமிழர் இருக்காங்க, பிஜேபி இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல. அவங்களாம் யாராவது இல்லை உங்கள் மேலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லை உங்கள் மேலே எனக்கு பிரச்சனை இல்லை, உங்களை நான் பெருசாக சொல்ல, நீங்களும் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லணும், எனக்கு சொல்ல. அதான் பிரச்சனையே. அரசியல் உள்ள பிரச்சனை என்னன்னா, அதான் இவருக்கு ஏன் நான் வந்து கவலைப்படுறேன், ஏன் வந்து இப்போ நிறைய இடத்துல விஜய் பற்றி பேசுகிறேன்னா, அரசியல் உள்ள பிரச்சனை என்னன்னா, ஒரு குரூப் இருக்குது, ஒரு குரூப்பிசம் மாதிரி. அவங்கவுங்க ஒரு குரூப்பில் இருக்காங்க. ஒரு குரூப்பாக தான் சப்போர்ட் பண்ண முடியும், ஒருத்தரை மட்டும் சப்போர்ட் பண்ண முடியாது. நான் ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுவேன், ஆனால் பிஜேபி எனக்கு பிடிக்காது அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ அவங்களாம் கூட்டணி. அப்போ நீங்கள் அப்படி தானே சப்போர்ட் பண்ண முடியும். இவர் போயிட்டு நாங்கள் வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் நான் தான் ஒரு இது எம்ஜிஆருங்கிற அப்படின்னா ஏடிஎம்க்கு சப்போர்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேச வந்தேன். அதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே அப்படின்ட்டாரு. அதெல்லாம் நான் சொல்லவே இல்லைன்னா அப்புறம் எல்லாரும் டென்ஷன் ஆகிட்டாங்க, நீ என்னதான் சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி. அதுதான் ப்ராப்ளம். அது எல்லாத்துக்கும் கொஞ்சம் இரிட்டேட் ஆகும் சார். ஆனால் நம்ம இப்படி சொல்கிறோம் இல்லையா, டிஎம்கே மட்டும் டார்கெட் பண்ணுறாரு, மற்ற கட்சிகளை பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு மேரேஜ்க்கு போயிருக்காரு ஜெகன்மோகன் ரெட்டி, அவரோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. அவங்க வந்து டிஎம்கே கூட க்ளோஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியும். உதயநிதி அவர்களும் போயிருந்தாரு. இப்படி போனதுனால அது கூட ஏதாச்சும் ஒரு கனெக்டா அப்படின்ற மாதிரியான அதுதான் சொல்றேன்ல, அது எனக்கே டவுட்டாக இருக்குது. திடீர்னு எலெக்ஷன் டைமில் இந்த பக்கம் வந்து நமது ஸ்டாலின் ஐயாவோட ஃபோட்டோவும், இந்த பக்கம் உதயநிதி சாரோட ஃபோட்டோவும் 2 பேரையும் வச்சு இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 2 பேரும் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு வரேன்னு எனக்கு பயமா இருக்கு. அது எனக்கு பயமா இருக்கு. என்னன்னா, ஐயா அதையும் யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுத்துட போறாங்க, அப்படி யாராவது சொல்ல சொல்லி நீங்கள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன்னுவாங்கல்ல. அதனால இப்போ அவரை எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியல. இப்போ திடீர்னு அங்கே காமனாக நடந்துக்கிறாரு. 3 வருஷமா ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்தை தான் சார் சொல்லிட்டு இருக்காரு, டிஎம்கே எதிரினா. அப்புறம் எப்படி சார் எலெக்ஷன் நெருங்குற டைம்ல அப்படி சொல்ல முடியும்? கேட்கறது நல்லாதாம்மா இருக்கு, ஆனா அவர் எப்போ என்ன யோசிக்கிறாருன்னு தெரிய மாட்டேங்குது சார். மாத்தி பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிற கேள்வி என்ன, நீங்க இது ஒரே விஷயத்தையே சொல்றீங்க விஜய் அப்படின்னு தானே கேட்குறோம். கேட்டோம், அவரு அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாருல்ல. இப்போ அது மாதிரி நீங்கள் சொல்லாதீங்க, இப்படி சொல்லாதீங்க, யாருக்காவது ஒருத்தர் கூட்டணி இருங்க, ஏன்னா அவங்களோட பிஜேபிலாம் கூட்டணி இருக்க மாட்டேன். சரி ஓகே, அப்போ இந்த பக்கம் வேறு யாராவது கூட்டணி இருங்க, இவங்க வந்து வேறு யாராவது கேட்டாங்க, இல்லை விஜயகாந்த் கட்சி கேட்டாங்கன்னு யாராவது சொன்னோம், யாரோடையும் இருக்க மாட்டாங்கன்னு கம்முன்னு. அப்போ டிஎம்கே கூட விஜய் போகிறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு. டிஎம்கே கூட விஜய் போகிறதுக்கு வாய்ப்பு எனக்கு தெரியாது. அதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பே இல்லை. அது எப்படி போய் ஒருத்தர் அப்படி திட்டிட்டு போவாங்களான்னு தெரியல. போனாலும் ஒன்றும் இல்லை, யாராவது ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களோட சேர்ந்து நம்மளும் அந்த விஷயத்தை எப்படின்னு கற்றுக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சு அப்புறம் தனியாக பிரிஞ்சு போகிறதோ இல்லை அதுக்கப்புறம் தனியாக வந்து பண்ணுறதுங்கெல்லாம் வேறு. எடுத்தோடனே வந்து உனக்கு எதிராக நான் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறது கஷ்டம். அதான் சொன்னல, எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் இப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க?
நான் பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சேன். சரி, நீங்கள் வந்து ஒரு இப்போ உங்கள் பரம்பரையில் யாராவது துணி கடை வச்சுருக்காங்களா? இல்லை சார். இல்லை. இப்போ ஏதாவது இப்போ நீங்கள் வந்து துணி கடை வைக்கணும்னு நினைக்கிறீங்க. துணி கடையில் வியாபாரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் தானே வைப்பீங்க. ஆமாம். ஆமாம். திடீர்னு போயிட்டு நேராக போய் ஒரு பெரிய துணி கடையை பார்த்து உனக்கு எதிரும் நானும் ஒரு பில்டிங் வச்சுருக்கேன் திறக்கணும் பாருன்னு திறந்துடுவீங்களா? முடியாது. என்ன காசு வேணும், என்னென்ன வேணும், யோசனை வேணும், எப்படி பண்ணணுன்ற இதைத்தாம்மா நான் சொன்னேன். என்னை யாரும் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் ஒன்றும் யாரும் எதிரியாக சொல்ல, எந்த தொழிலுமே கற்றுக்கணும். சினிமா எடுக்க வரான்னு வரவங்க சினிமா கற்றுக்கணும். சினிமாவிலேருந்து அரசியல் போகிறாங்கிறவங்க அரசியலை கற்றுக்கணும். எப்படி போகணும், எப்படி மக்களை போய் சந்திக்கணும், எப்படி மக்கள்கிட்ட பேசணும், என்னென்ன குறைகள் இருக்குது, என்ன ஏரியாவில் என்ன பிரச்சனை இருக்குது, எத்தனை நம்ம ஊரில் என்னென்ன சமூகங்கள் இருக்குது, சமூகங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம். சார் அதுக்குன்னு வரும்போது நான் எனக்கு இப்போ ஓட்டு போடாதீங்க, நான் சிஎம் ஆகலை, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து விடுங்க, நான் சிஎம் ஆயிடுறேன்னா சார் சொல்ல முடியும்? சொல்லாமே. யார் சார் அப்படி சொல்லிட்டு வந்துருக்கு? சொல்லலாமேம்மா. யார் சொன்னாருன்னு கேட்காதீங்க. அதுதான்மா தாட் ப்ரோவோகேட்டிவான விஷயம். நாம் ஒரு விஷயத்தை அப்போ எல்லாரும் யோசிப்பாங்க, என்ன ஒரு சிஎம்க்கு ஆசை இல்லைங்கிறாரு, எனக்கு இப்போ தான் வந்து நான் ஒன்றா கற்றுட்டு உங்களை தான் சந்திக்கிறேங்கிறாருன்னா ஒரு மரியாதை ஏற்படும். இப்போ என்ன நான் என்ன கேட்குறேன், என்ன குடிமொழி போச்சு? இப்போ மரியாதை இல்லைன்னு சொல்ல வரீங்களா விஜய்க்கு? மரியாதை இல்லை. இது மாதிரி நல்ல நடிகர் அந்த ஒரு மரியாதை வந்துருக்கும்ல. இப்போ அவர் பேசி பேசி எல்லாத்தையும் வந்து தப்பான பேர் வாங்கிக்கிறாருல. அவர் சரியா பேசலன்னு எது விஜய் அப்படின்னா ஒரு கும்பல் வருது இல்லையா சார்? கும்பல் வர்றது ஒரு பெரிய விஷயமா? நம்ம ஊரில் நீங்கள் போயிட்டு தெருமுனையில் நின்னா கூட கும்பல் வரும். ஏதாவது பிரச்சனையோட கும்பல் வரும். கும்பல் வர்றது கிடையாது. அந்த கும்பல் எந்த அளவுக்கு கன்வெர்ட் ஆகுதுங்கிறது தான். உங்களுக்கு எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண. இன்றைக்கெல்லாம் அப்படி இருக்குமா? நம்ம வெளியில் போகிறோம், நமக்கு திடீர்னு வண்டியிலேருந்து கீழே வந்துட்டோம், உடனே சடசடன்னு ஒரு 10 பேர் கூடுவாங்க. 10 பேர் உங்களை காப்பாற்ற போகிறாங்களா? 7 பேர் வீடியோ எடுப்பாங்க. an accident happened அப்படின்னு வீடியோ எடுப்பாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் இல்லை, தம்பி தண்ணி வேணுமா அப்படின்னுவார். அப்போ அந்த 10 பேர்லேயே ஒருத்தர் தான் ரேசியோ. புரியுதா உங்களுக்கு? அதான் சொன்னேன் இன்றைக்கே. அதான் இந்த இது தேவமல்ல அந்த டைலாக் மாதிரி தான். விதைச்சோன்னே பழம் சாப்பிடணும்னு நினச்சா எப்படி, நாளைக்கு ஓமையாக சாப்பிடுவேன் அவன் சாப்பிடுவான்னாங்களா, அந்த மாதிரி தான் அது. இன்றைக்கி விதைச்சிட்டு ஒரு 5 வருஷம் அதை பற்றி ஸ்டடி பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இப்படி பண்ணலாமான்னு போய் கேட்கணும். சார் இதுக்கு முன்னாடி வந்தவங்க நிறைய பேர் அப்படி சொல்லிட்டு தான் வந்தாங்க. இதுக்கப்புறமும் ஒரு அரசியல் கட்சி தலைவரை விஜய்னு அப்படின்னு போறாங்கன்னா அப்போ ஒரு மாற்றம் தேடி தான் போறாங்க. இதுக்கு முன்னாடி அது இல்லைன்றதுனால தானே விஜயை தேடி போறாங்க. என்னம்மா மாற்றம்? நான் மாற்றம்ங்கிறது உங்க சைடு, நீங்க ஒரு யங்ஸ்டர், நீங்க ஒரு மாற்றம்னு சொல்றீங்க. என்ன மாற்றம் எதிர்பார்க்க? இது வரைக்கும் ஒண்ணுமே பார்க்கல அப்படின்ற பட்சத்துல கூட அவங்க போயிருக்கலாம். என்ன பார்க்கணும்? சரி பார்க்கல, என்ன பார்க்கணும் தெரியுமா உங்களுக்கு? என்ன பார்க்கணும் சொல்லுங்க. நீங்க ஒரு மாற்றம், நீங்க ஒரு யங்ஸ்டர், ஒரு மாற்றம் வேணும். என்ன வேணும் உங்களுக்கு? ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் போதைப் பொருள் கம்மியாகணும், அப்புறம் பெண்கள் பாதுகாப்பு, இந்த ஒரு விஷயம்லாம் இது வரைக்கும் நடக்கல. இதுக்கப்புறம் அது நடக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல கூட மக்கள் போக வாய்ப்பு. என்ன பெண்கள் பாதுகாப்பு நடக்காம போயிடுச்சு? சரி, இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை ரேஷியோல என்ன நடக்குது சார்? நிறைய. இப்போ இது பொதுவா சொல்றாங்க. இல்லம்மா நான் அப்படி சொல்ல, நான் நடக்கிறதே சொல்றேன். பொதுவா என்ன சொல்றாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு. எல்லா பெண்களும் இன்னைக்கும் நான் எவ்வளோ நாள் நான் ஷூட் முடிச்சு எத்தனை வருஷமா நானும் வந்துட்டு இருக்கேன், இன்வேரியபிளி எல்லாரும் அவங்க நைட்டு வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூட்டரில் போகிறவங்க எல்லாம் டக்கு டக்குன்னு போயிட்டு தான் இருக்காங்க. எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கும், அது நடக்கிறத வச்சு பார்த்தீங்களா பெண்களுக்கு பாதுகாப்பு? அப்படி சொல்லவே முடியாது. இவ்வளோ பறந்து விரிஞ்சு இருக்கிற இடத்துல, இவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற இடத்துல அந்த பர்சன்டேஜ் என்ன? ஆனால் ஊடகங்கள் என்ன பண்ணுதுன்னா அந்த ஒரே ஒரு பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தீங்களா இந்த ஆட்சியில் இந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை. சரி, அப்படி கிடையாது. அதுக்காக நீங்கள் எதை எடுத்தாலும் நான் ராத்திரி 12 மணிக்கு வந்து ஆளே இல்லாத இடத்துல தனியாக நடந்து போவேன், எனக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும்னா கொடுக்க முடியாது. யார் இருப்பா? அப்படி பண்ண முடியாது. அப்படி பார்த்தா அதுக்கு பேர் செல்ஃப் டிசிப்ளின். செல்ஃப் டிசிப்ளினை வந்து நீங்கள் கற்றுக்கணும். போதைப்பொருள் தடுப்பு அப்படிங்கிறாங்க, அரசாங்கம் வந்து முயற்சி எடுக்கிறாங்க. இதை பண்ணணும், அதை பண்ணணும், அங்கே பிடிங்க, இங்கே பிடிங்க, அது வேணாம், எல்லாத்தையும் தடை பண்ணுங்க எல்லாம் சொல்கிறாங்க. தனக்கே முதல்ல ஒரு யோசனை வேணும், நம்ம அதை பயன்படுத்தக்கூடாதுங்கிற யோசனை நமக்கு வேணும். தனி மனிதனுக்கு இல்லாத ஒரு ஒழுக்கம் எப்படி வந்து அந்த ஏரியாவில் எல்லாத்துக்கும் வரணும்னு எதிர்பார்ப்பேன். நான் குப்பையை எடுத்து ரோட்டில் போடாமல் இருந்து அதை கரெக்டாக குப்பையில் சேர்த்து கரெக்டாக இதில் இருந்து கிடங்குல போடுறாங்கும் போது தான் என் ஏரியாவில் இருக்கவங்கலாம் அவரே எப்படி போடுறாரு. இப்போ நம்மளும் அதை ஃபாலோ பண்ணால் 10 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒருத்தர் செஞ்சால் 10 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அது எப்படி டைரெக்டாக அரசாங்கம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சொன்னா எந்த காலத்து இந்த அரசாங்கம் மூலமாக எந்த அரசாங்கம் வந்து சொன்னாலும் அது மாறாது. சரி, நான் உங்களுக்கு வந்து ஓப்பனாக ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். அடுத்த 5 வருஷம் மாற்றம் ஏற்பட்டுருச்சு, ஆனால் 6வது வருஷம் நான் ஒரு கேள்வி கேட்பேன். இதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும், எல்லா பெண்களுக்கும். எந்த இடத்துலையும் போதைப் பொருள் இருக்கக்கூடாது. உங்களால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியுமா சார்? நாங்கள் அஷூரன்ஸ் கொடுக்க முடியுமா? ஆனா மக்களால அது நம்ப முடியாதுல்ல சார். அஷூரன்ஸ் கொடுக்க முடியுமா? நீங்க நான் தான் மக்கள். இல்ல, என்னால தர முடியாது. யாராலுமே தர முடியாது. ஏன்னா அது ஒரு தனி மனித ஒழுக்கம். யாரும் இங்க ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரியான ட்ரக்கு போதைப் பொருளுங்கிறது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, பல வெளிநாடுகளில் இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப பரவிட்டு இருக்கு. எல்லாரையும் கெஞ்சி கேட்குறாங்க, தடுக்கிறதுக்கு முடியல. அவன் அதை வந்து பயன்படுத்த நினைக்கிறான். அவனுக்கு அந்த சிந்தனை வருது.
நம்ம எங்கே போகணும்னா ரூட்லேருந்து தான் போகணும். உனக்கு ஏன் இந்த சிந்தனை வருது, நீ எதை பார்க்குற, எது உனக்கு ஏன் அதில் என்ஜாய்மெண்ட் நினைக்கிற. நீ வந்து ஒரு 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 யங்ஸ்டராக இருக்கவன் புதுசாக படம் எடுக்கணும்னு நினைக்கலாம், புதுசாக கதை எழுதணும்னு நினைக்கலாம், பாட்டு பாடணும்னு நினைக்கலாம், டான்ஸ் ஆடணும்னு நினைக்கலாம். சார் நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஐடியா வச்சுருக்கேன்னா இன்றைக்கி வந்து பல யங்ஸ்டர்ஸ் வந்து புதிய பிஸ்னஸ் ஐடியாவோட வராங்க. அவங்கள நீங்கள் எத்தனை பேர் ஷோகேஸ் பண்ணீங்க, அவங்களுக்கு எத்தனை பேர் என்கரேஜ் பண்ணீங்க. அவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணாதான் நாம் அதை நோக்கி போகணும். அது எல்லாத்துக்குமே ஒரு வசீகரம் தேவைப்படுது. நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சால் அதில் ஒரு வசீகரம் தேவைப்படுது. அதில் ஒரு நம்மளை பார்த்தா 4 பேருக்கு பிடிக்குமா அப்படிங்கிற ஷோகேசிங் தேவைப்படுது. இந்த ஷோகேசிங் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் பண்ண நீங்கள் இதுலேருந்து கொஞ்சம் அப்படி விலகி வருவாங்க. ஏன்னா தனிமை இருக்கிறதுனால தான் பிரச்சனை. தனிமையில் இல்லை, நாங்கள்லாம் ஒன்றா இருக்கோம், ஜாலியாக இருக்கோம், எல்லாம் பேசுகிறோம். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா 4 பேர் சேர்ந்தால் ஒருத்தனை எப்படியாவது கவுத்துடுறாங்க, ஒருத்தனை வந்து திட்டுறாங்க, இல்லை ஒருத்தனை அசிங்கமாக பேசுகிறாங்க. அப்போ அவன் இரிட்டேட் ஆகிறான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சம்பாதிக்கிறதுலையும் அதே பிரச்சனை. ஒருத்தர் சம்பாதிச்சா ஒருத்தர் கம்மியாக சம்பாதிச்சா உடனே என்ன அவ்வளோதான் இல்லை, எங்கிட்ட எவ்வளோ பெரிய கார் இருக்குமா. அதான் சொன்னேன், மைண்ட் செட் ஆஃப் த பீப்புள் வந்து இன்னொருத்தனை இரிட்டேட் பண்ணி அவனை அப்படியே டவுன் ஆக்கி, அவனை செல்ஃபாகவே டவுன் ஆக்கி, அவன் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புத்தி பேதலிச்சு போய் ஒரு விஷயம் செய்கிறது தான் இந்த போதைப் பொருள் தான். அதுக்கு செல்ஃப் டிசிப்ளின் இஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். டிவிக்கே சம்மந்தப்பட்டு விஜய் சம்மந்தப்பட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றிம்மா, தேங்க்யூ ஸோ மச். காந்தம் மீடியா நேயர்களுக்கு நன்றி.